மெக்கலம் அண்ட் நம்ம கம்பீருக்கு பார்த்தீங்கன்னா சில சிமிலாரிட்டிஸ் உண்டு. நீங்க இங்கிலாந்து டீம்ல பார்த்தாலும் நிறைய சீனியர் பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. தேர்டு சீமரா பாண்டியா யூஸ் பண்ணுவாங்க தான் நினைச்சேன். பட் நீங்க நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் நீங்க பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டு ஓஹோ ஆஹோ ஒன்றும் வரல. அவங்க ஒன்றும் அவங்க மூலமா ரிட்டர்ன்ஸ் வந்து மட்டமா சொல்லல. அது 11 நீங்க பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் த பெஸ்ட் 11 ஐ ஷுட் சே. கிட்ட எல்லாம் நிதிஷ்குமார்லாம் போட்டாங்கன்னா தூக்கி அடிச்சுடுவார் வெளியே. அதுவும் அந்த வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் எடுத்த அந்த 2 விக்கெட் அந்த ஃபுல் கிரெடிட் அடிச்சதுக்கு சொல்ல முடியாது அது. ஏன்னா நம்ம ஹாரி ப்ரூக் அண்ட் லிவிங்ஸ்டன்லாம் ஸ்பின் தடவுற ஆளுங்க நல்லா தெரியும். நீங்க சாம் கரன் தான் இன்னும் நீங்க டீம்ல வச்சிருக்க முடியாது. வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலர்லாம் உங்களுக்கு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி போலர்லாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் கோகுல் சார். பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபிக்கு அப்புறம் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சோகமா இருந்தாங்க. இந்த T20 சீரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலாந்து வேற வந்து கண்டிப்பா பேஸ்பால் ஆடுவாங்க. ஏன்னா வந்து மெக்குலம் வந்து இப்பதான் வந்து ஒன் டே ஸ்குவாட வந்து கோச் பண்றாரு. ஸோ பேஸ்பால் வர்சஸ் ஸ்கை பால்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து மேட்ச் ரொம்ப ஒன் சைடு ஆயிடுச்சு சார். கரெக்ட். ஆக்சுவலா நீங்க மெக்கலம் கரெக்டா ஆரம்பிச்சீங்க. மெக்கலம் அண்ட் நம்ம கம்பீருக்கு பாத்தீங்கன்னா சில சிமிலாரிட்டிஸ் உண்டு. 2 பேருமே ஒரு சார்ட் ஆஃப் அக்ரெசிவ் கோச்சஸ் தான். ரெண்டு பேருமே அப்பப்போ இந்த மாதிரி அவங்களோட அக்ரெசிவ் ஸ்டைல்னால கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல்ல மாட்டிப்பாங்க. 2 பேருமே ஹேண்டில் பண்ற டீம் வந்து ஒரு சார்ட் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்கிற டீம். நீங்க இங்கிலாந்து டீம்ல பார்த்தாலும் நிறைய சீனியர் பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. சாம் கரன், பேர்ஸ்டோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் காணும். இங்க பார்த்தா நம்ம 3 பெரிய தலைகள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்டா ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல தான் இருக்கு. 2 பேருமே KKR ஆடினவங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் உண்டு. இந்த மேட்சுக்குள்ள ஒரு மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 இந்தியா இங்கிலாந்துக்குள்ள கம்பீர் வர்சஸ் மெக்கலம் நடந்தது. அதுல கம்பீர் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பீர் ஜெயிச்சிருக்காரு. அந்த விஷயத்த அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. சார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அப் ஃப்ரண்ட் போலிங், அதாவது வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து எடுத்து நேற்று வந்து சூப்பராகவே போட்டிருந்தாரு. ஆனா கூட ஹார்திக் பாண்டியாவை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு மாதிரி நிறைய பேருக்கு ஒரு இதுவாகவே இருந்தது சார். ஏன்னா இவங்க சமியை ஆடல. சமியை வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஆடணுன்றதுக்காக தான் இந்த சீரியஸ்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேற்று ஏன் சார் ஆடல? இல்ல ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சார்ட் ஆஃப் அக்ரெசிவ் மூவ் தான் சொல்லணும். இது இந்த 11 நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் தான் ஆடுவாங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். தேர்டு சீமரா பாண்டியா யூஸ் பண்ணுவாங்க தான் நினைச்சேன். பட் நீங்க நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னு தான். போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பின்னு தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த். ஃபாஸ்ட் போலர்ஸை விட ஸ்பின்னு தான். பும்ரா இருக்காரு, ஷமி இருக்காரு, சிராஜ் இருக்காரு அப்படின்னு பார்த்தா கூட பட் நம்மளோட ஸ்ட்ரென்த்னு போலிங்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னு தான். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் நம்ம ஆடணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நம்மளோட நாட் மச் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு இருக்கிற ஏரியால கை வைக்கிறத விட எந்த இடத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த ஏரியால விளையாடுறது நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனமா இருந்திருக்கும். அதுதான் அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. பர்டிகுலர்லி இப்போ நீங்க ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ், புதுசா இருக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டு ஓஹோ ஆஹோ ஒன்றும் வரல. அவங்க ஒன்றும் அவங்க மூலமா ரிட்டர்ன்ஸ் வந்து மட்டமா சொல்லல. அவங்க மூலமா ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவுல இல்ல. பெரிய அளவுக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களால புது ஃபாஸ்ட் போலர்ஸ் மேல கான்சென்ட்ரேஷன் இல்லாம போச்சு. இப்ப இருக்கிற பெரிய ஃபாஸ்ட் போலர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பும்ரா அண்ட் ஷமின்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேருமே ஒரு மாதிரி ஒரு 100% ஃபிட்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த இருக்காங்க. இன்ஜரி ப்ரோன் தான். பட் 100% டீம்ல எடுத்திருந்தா கூட ஷமியை 100% ஃபிட்டா இல்லையாங்கிறது தெரியல நமக்கு. மேபி இந்த மேட்ச் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கலாம். மேபி ஒரு ஸ்பின்னரை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, 5 மேட்ச் சீரீஸ்ல பண்ணி பார்க்கலாம்னு தோணி இருக்கும். அது 11 நீங்க பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் த பெஸ்ட் 11 ஐ ஷுட் சே. ரொம்ப தைரியமா எடுத்திருக்கிற 11. இந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ் இருந்ததுனாலே ஒரு உள்ள நுழையும் போதே ஒரு பாசிட்டிவிட்டி வந்து டீமுக்கு வந்துடும். அது நல்லா நிரூபிச்சாங்க. எக்ஸலண்ட் 11 கோகுல் இது. சார் நிதிஷ்குமார் ரெட்டி நேத்து ஸ்குவாட்ல ஆடினாரு. எனக்கு தெரிஞ்சு இன் பிளேஸ் ஆஃப் சமி தே பிளேட் நிதிஷ்குமார் ரெட்டின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ சமி இருந்திருந்தா நிதிஷ்குமார் ரெட்டி தானே சார் டிராப் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அக்ஷர் 3 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா ஆடணும்னா அக்ஷர், வருண் சக்கரவர்த்தி,
பிளஸ் வந்து ரவி பிஷ்னாய் ஆடி இருப்பாங்க. சோ ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா நிதிஷ்குமார் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவருக்கு போலிங்கே கொடுத்துருக்கலாமே சார். நான் என்ன நினைச்சேன்னா செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர் அவர் வந்து போடுவாரு, ஏன்னா அந்த பிச்சுக்கு அவர் சூட் ஆவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அவர் நேற்று பெருசாவே எதுவுமே யூஸே பண்ணலையே சார். எக்ஸாக்ட்லி, அதுதான் அந்த அந்த இடத்துல ரொம்ப 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 ஒரு மாதிரி பசிலிங்கா தான் இருந்தது. அவர் வந்திருக்கிறது வந்து இன் பிளேஸ் ஆஃப் ஷமி தான் வந்திருக்காரு. நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா மேபி ஒரு பேட்டிங் டெப்த் இருக்குங்கிறதால எடுத்திருக்காங்க அவரை. பட் அவர்கிட்ட நியூ பால் கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். நான் நியூ பால் எதிர்பார்க்கல, ஒன் சேஞ்ச் அவர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா டெஃபினட்டா ஒரு நியூ பால் போடுற அளவுக்கு அவர்கிட்ட பேஸ் கிடையாது. அவர் ஒன் சேஞ்ச் போடலாம், அந்த மாதிரி போடுறதுக்கு தான் அவர்கிட்ட பேஸ் இருக்கு. சப்போஸ் ஏன்னா அவங்க இங்கிலாண்டோட ஓபனர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பில் சால்ட் கிட்ட எல்லாம் நிதிஷ்குமார் எல்லாம் போட்டாருன்னா தூக்கி அடிச்சிருவாரு வெளியே. அதுவும் நீங்க இதுல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ரன்ஸ் போயிடுவாரு. பாண்டியா மட்டும் போகலையான்னு கேட்காதீங்க, அவரும் போனாரு. ஆனா அவர் போவார்னு எதிர்பார்க்கல, அவர் அடிச்சிட்டாங்க. பட் அதனால நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஹர்ஷ்தீப் அண்ட் பாண்டியா ஓபன் பண்ணுவாங்க, ஒன் சேஞ்ச் நிதிஷ்குமார் கிட்ட தான் கொடுப்பாருன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் சூரியகுமார் அதோட கேப்டன்சி ரொம்ப நல்லா பரிமளிச்சதுன்னு சொல்லணும். ரொம்ப அழகா அந்த 3 ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணாரு. இன் பிட்வீன் வந்து பாண்டியா ரன் போறதுனால நடுவில் அவர் கொண்டு வந்து எடுத்துட்டு போனார். அவரு ஹர்ஷ்தீப் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் எடுத்த அந்த 2 விக்கெட், அந்த ஃபுல் கிரெடிட் ஹர்ஷ்தீப்புக்கு சொல்ல முடியாது. அது வந்து பேட்ஸ்மேனா கொடுத்த விக்கெட்ஸ் ரெண்டுமே, அவரோட எக்ஸலன்ட் போலிங்னால எடுத்த விக்கெட்னு சொல்ல முடியாது. பட் இந்தியாவுக்கு அது ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சது. நீங்க பாத்தீங்க எடுத்த உடனே 2 விக்கெட் விழுந்த உடனே அந்த சீனரியா மாறிடுச்சு. சப்போஸ் ஒரு விக்கெட் விழாம ஒரு 6 ஓவர் ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 54 no loss இந்த 6 overs இருந்ததுன்னா it would be tough தான் சார். கரெக்ட், நிதிஷ்குமார் would have definitely been operated. பட் என்ன ஆச்சுன்னா இது விக்கெட் விழுந்த உடனே கொஞ்சம் ஸ்பின்னரை டைரக்டா கொண்டு வந்து இறக்கிடலாம். ஏன்னா ஹாரி ப்ரூக் அண்ட் லிவிங்ஸ்டன்லாம் ஸ்பின் தடவுற ஆளுங்க, நல்லா தெரியும். அவங்க கிட்ட நீங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்தா கூட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க செட்டில் ஆகிறது விடாம பண்ணணுங்கிறதுனால அது ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணாரு. அந்த இடத்துல மாஸ்டர் கேப்டன்சி நான் சொல்லுவேன். சார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமோட ஸ்குவாட் செலெக்ஷன் நல்லா இருந்தது, நம்ம அதெல்லாமே பேசிட்டோம் சார். இங்கிலாந்து வந்து ஐ திங்க் தே மிஸ் அ ட்ரிக் அப்படின்ற மாதிரி தோணுது சார். ஏன்னா வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை அவங்க எப்படி சார் ஸ்குவாட்ல எடுக்காம இருக்காங்க? ஈ கேன் போல் 2 overs அப் ஃப்ரண்ட்ல ஒரு 2 ஓவர் போட்டுருவாரு. இது ஓப்பனிங்ல ஒரு அந்த பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு, எல்லா T20 லீக்ஸ்லயும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் எப்படி சார் டிராப் பண்ணிட்டு அவங்க பென் டக்கட்டையும் பில் சால்ட்டியா இருக்கிறாங்க? இத்தனைக்கும் பட்லர் அவரோட பொசிஷனையே ஸ்வாப் பண்ணிருக்காரு, 1 down வந்திருக்காரு. கரெக்ட், அது பாத்தீங்கன்னா பென் டக்கட்டோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து அவரை கொஞ்சம் உள்ள இழுத்துட்டு வந்துடுச்சு. அவர் வந்து பெரிய அக்ரஸிவ் ஓப்பனர்லாம் கிடையாது, பட் ஒரு எண்டு கொஞ்சம் சாலிடா ஆடக்கூடிய ஒரு ஆள் அவர். ஸோ அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து அவரை உள்ள கொண்டு வந்துச்சே தவிர மற்றபடி வேற என்ன காரணம் இல்லை. பட் ஸ்லாக் இல்லாதது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் அவங்களுக்கு. பட் ஏதாவது ரீசன் இருக்கும், அவர் எடுத்துன்னு வராததுக்கு காரணம் ஏதாவது இருக்கும். மேபி அவர் ஏதாவது நாட் அவைலபிள்னு ஏதாவது சொல்லியிருந்தாரா, அவருடைய அன்அவைலபிலிட்டி ஏதாவது சொல்லியிருந்தாரான்னு தெரியல, அதை பத்தி தெரியல. பட் அவர் வந்து மார்வலஸ் பிளேயர், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவர் இருந்துட்டு தான் வேற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் வந்திருக்கிற டீமை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஏற்கனவே பேசின அந்த டீம் செலெக்ஷன் போதே நம்ம பேசின போது அவங்களோட பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் பேட்டிங் தான். அது பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் பேக்கப்ங்கிறதே பெருசா இல்ல அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. டிபிக்கல் T20 டீமை பேக் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் ஜாஸ்தி. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடல. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா போயிடுச்சு அவங்களுக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், போலிங் வந்து அட்கின்சன் இந்த இவெல்லாம் வந்து செட்டே ஆகல பாருங்க, உள்ள அவங்க செட் ஆக விடல. இந்த நம்மளோட பேட்டிங்க்கு அப்புறம் வரலாம், நம்ம பேட்ஸ்மேன் வந்து அவங்க செட் ஆகவே விடல. ஃபர்ஸ்ட் இந்தியாவில வந்து போடுறாங்க, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒன்னும் கை ஓடல கால் ஓடல, என்ன பண்றதுன்னே தெரியாம போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் ஓவர் டர்ன் எல்லாம் மாட்டிக்கிட்டாரு. நீங்க வந்து மார்க்வுட்ல இந்த 152 153 எல்லாம் போட்ட ஸ்பீட்ல பால் போகும் வெளியே. சின்ன கிரவுண்ட் வேற, ஈடன் கார்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிரவுண்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி கையில பால் நிக்கல. ஏன்னா செகண்ட் போலிங் போடுறாங்க அவங்க, அந்த இது மாய்ச்சர் இருந்ததுனால ஃபாக் இருந்ததுனால பால் வேற வெட் ஆகிட்டே இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த சீம் ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. அதுல அது எதிர்பார்த்தது தான். இன்ஃபேக்ட் இந்த டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் இந்தியா எடுக்கும் போதே நல்லா தெரியும் இந்த மேட்ச் வந்து 60% இந்தியா பக்கம் சாஞ்சிடுச்சு ஆரம்பத்திலேயே டாஸ்லயே. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு சரியா போலிங்கும் வரல, காட்டுத்தனமா பேஸ்லாம் வந்து இந்த T20 கிரிக்கெட்ல எல்லாம் அவ்வளவு 2 பேரும் ஆர்ச்சர் அண்ட்
முட்டு நீங்க போடும்போது ஆர்ச்சர் நல்லா போட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் கொஞ்சம் கிளவரா இல்ல சார், போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு சாம்சனுக்கு போட்டது ஐ திங்க் கண்டிப்பா வந்து ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சார் போட்டாரு. பியூட்டிஃபுல்லா போட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர். இதுல ஓவராலே ஆர்ச்சர் வந்து ஜப் ஆர்ச்சர் போலிங் வந்து ஓவராலே ரொம்ப நல்லா இருந்தது. பட் மார்க்வுட் வந்து ஃபிட்டின் ஆவாரா, இந்தியா டூர்ல வந்து அவர் வந்து ஃபிட்டின் ஆவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அவர் ஆடலாம். சென்னையில் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அது இருந்து பொறுத்து பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட பேட்டிங் வந்து அவங்களுடைய பவுலிங்கை நல்லிஃபை பண்ணிட்டு கம்ப்ளீட்டா. ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ஸுங்கிறவங்க முதல்ல வந்து பேட்டிங்ல பரிமளிக்கல, போலிங்ல ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுல அவங்க செட்டில் ஆக விடல. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ், டூ மச் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த டீம் ஹஸ் லெட் த டீம் டவுன் அப்படிதான் சொல்லணும். அது சார் இப்போ இந்த T20 ஃபார்மேட்னு கிடையாது, இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டோட அந்த பேஸையே மாத்துறது வந்து இங்கிலாந்து தான் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2018-19 இருந்து தே ஒன்லி சேஞ்ச் அவுட் டு பிளே இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டே வேற மாதிரி மாத்தினாங்க. இப்போ அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களா சார்? ஏன்னா வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 5-6-7ல தே வில் ஹேவ் ஆல்ரவுண்டர்ஸ் லைக் மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் வோக்ஸ் அந்த மாதிரி ஒரு டீமை வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. இப்ப லியாம் லிவிங்ஸ்டன், ஓவர்டன் எல்லாருமே இருக்காங்க. பட் அந்த பொட்டன்ஷியலுக்கு அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது சார். அது இன்னுதான் தெரியும் கோகுல். இப்பதான் வந்திருக்காங்க. இப்போதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டிரான்சிஷன் பீரியட்ல இருக்குது. நீங்க சாம் கரன்லாம் இன்னும் நீங்க டீம்ல வச்சிருக்க முடியாது. மொயின் அலி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. பட் இன்னும் எவ்வளவு நாள் ஓட்டுவீங்க அவரை வச்சுட்டு நீங்க? ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல மேபி பேட்ஸ்டோ அவங்க ரீடைன் பண்ணிருக்கலாம். மேபி டு சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். சார் இஸ் பிளேயிங் டூ குட் இன் SA T20 சார். பேட்ஸ்டோ வந்து இஸ் பிளேயிங் டூ குட் இன் SA T20. வில் ஜாக்சன் இஸ் பிளேயிங். அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். பேட்ஸ்டோ மாதிரி ஒரு ஆள் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அவர் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருப்பாரு. பட் நீங்க கையில ஜோ ரூட்டை வச்சுட்டு அவர் நீங்க 11ல கொண்டு வரலையே. ஸோ இவங்களோட மெக்கலமோட அப்ரோச் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணுங்கிற ஒரு இதுதான் இருக்கு. மேபி 1 or 2 டிஃபீட் வந்ததுன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாறலாம். இப்ப நேற்று இருந்த சிச்சுவேஷனுக்கு ஜோ ரூட் ஆடி இருந்தாருன்னா ஒரு 2 அவர் கிளிக் பண்ணிருப்பாரு கம்ப்ளீட்டா. அவர் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் ரொம்ப டிஃபென்சிவ் பிளேயர்லாம் கிடையாது. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் நல்ல டீசென்டா 130 to 140. சார் 139 140ல ஆடுறாரு சார். தட் இஸ் பிக். 130 140 ஆடுற பிளேயர் தான் அவரு. மேபி இனிஷியலி கொஞ்சம் ஒட்டுறதுக்கு டைம் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் அது காம்பன்சேட் பண்ணுவாரு அவரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்திருக்கணும். அவங்க வந்து டக்கெட் கிட்ட அதை எதிர்பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. அது ஒரு பெரிய காரணம். நீங்க அதே கேஸை நீங்க இந்தியாவுக்கு அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா கூட கோகுல், நீங்க இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா இருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ஆள் மிடில் வேணும். அந்த ரோலை வந்து திலக் வர்மா பண்ணணும். பட் நேற்று பண்ணினாரு. பின்னாடி லேட்டரா பாத்தீங்கன்னா அவரு ஓவரால மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன ஆடி இருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோல் பண்ணிருக்காரு. பட் வந்த உடனே ஒரு சுத்தினாரு பாருங்க. வயத்த கலக்கிடுச்சு நமக்கு. என்ன ஏறி போய் அப்படின்னாரு. அது ஏறி போய் ஆட வேண்டிய சிச்சுவேஷனே இல்ல. ரன்ஸ் வந்துட்டே இருக்கு தார்மரா. அவர் பாட்டுக்கு அவரோட அந்த இடத்துல அவரோட ரோல் என்ன, விக்கெட்டை சேவ் பண்ணணும், அவ்வளவுதான். குயிக்கா விக்கெட் விழாம பாத்துக்கணும். அது பண்ணாம திடீர்னு சுத்த ஆரம்பிச்ச உடனே ஸ்லிப்புக்கு மேல போன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆனாரு. நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்கு அந்த ரோல் இருக்கு. திலக் வர்மா அண்ட் ரிங்கு சிங் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பார்த்து ஸ்டடி பண்ணி ஆடணும். லேட்டரா கொஞ்சம் திறமை இருக்கிற பேட்ஸ்மேன் தான் இவங்க. ஸோ அந்த மாதிரி ஆடணுங்கிறது தான். நீங்க ஓபனர்ஸ் வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஸ்டார்ட் கொடுத்துருக்கும் போது திலக் வர்மா அந்த மாதிரி ஆடினது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் செட்டில் ஆயிட்டாரு. நீங்க எதுக்கு அந்த இங்கிலாந்து பேட்டிங் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற பேட்டிங்ல எல்லாமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா இருக்காங்க. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். சம்டைம்ஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல 310 ரன் அடிப்பாங்க. இல்லைன்னா நேற்று ஆன மாதிரி 130க்கு ஆல் அவுட் ஆனாலும் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கிறது வந்து ஒரு இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பேய் மாதிரி அடிப்பாங்க எல்லாரும். திடீர்னு பார்த்தா இருக்கிறதே இடமே தெரியாம போவாங்க. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு இங்கிலாந்து டீம். அது கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும் அந்த கேஸ் அவங்க. சார் வருண் சக்கரவர்த்தி அஸ் அ ஸ்பின்னர் அண்ட் அ பவுலர் ஒரு பெரிய இது பெரிய அப் வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது சார். நேத்து கூட அவரு கடைசி, அதாவது ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்டு ஓகே சார், கடைசியா ஒரு பட்லர் அடிக்கும் போது கூட he was confident enough to bowl against him. and அவரே சொல்லியிருந்தாரு போஸ்ட் மேட்ச்ல கூட, எனக்கு கடைசி ஓவர் தான் கொஞ்சம் இதுவா இருந்தது, ஏன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா he bowled really well sir. Have we missed him in Champions Trophy sir in Dubai? Definitely. Even now it's not too late. ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்து. வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலர்லாம் உங்களுக்கு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி போலர்லாம் இங்க அந்த சுனில் நாராயண் மாதிரி ஆட்கள்,
அஜந்தா மெண்டிஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு போலரை நீங்க உருவாக்க முடியாது. அதெல்லாம் அமையணும். அந்த மாதிரி அமையும் போது அதை யூஸ் பண்ணணும். நம்ம போர்டு வந்து அந்த நம்ம செலக்டர்ஸ் வந்து அவங்கள யூஸ் பண்ணணும். அவங்கள வந்து 11ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும், அதுக்கு தேவையான அவங்களுக்கு ட்ரைனிங், அது அந்த மாதிரி கொடுத்து அவங்கள வந்து அதுதான் ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்க வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உருவாக்கப்படுறது இல்லை, அமையிறது. இதெல்லாம் இதை வந்து நம்ம சரியா யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தான் நஷ்டம். இந்த அந்த டீமுக்கு தான் நஷ்டம். இப்ப பாருங்க, அவங்க க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க பாருங்க அந்த பேட்ஸ்மேன்லாம். எக்ஸலன்ட் போலருங்க அவரெல்லாம். நீங்க வந்து டீம்ல வந்து யூ ஷுட் வாக் இன். நம்ம யாரும் கண்டினியூஸா ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி கூப்பிட்டு கொடுத்துட்டே இருக்குமே சான்ஸ். வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு பேச்சே கிடையாது. கண்ணை மூடிட்டு நேர டீமுக்குள்ள வரணும், மீதி 10 பேரை தான் பேசணும். நம்ம அப்படி இருக்கணும். அது அவர் டைம் அண்ட் அகைன் அவர் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நிரூபிக்கிறாரு. இந்த சீரீஸ்லயே கூட இன்னும் வரக்கூடிய 2-3 அடுத்த 4 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவர் நிறைய ரன் கொடுக்கலாம், விக்கெட் எடுக்காம கூட போகலாம். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாலே ஆப்போனன்ட் கேம்புக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்மளுக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை நம்ம யூஸ் பண்ணணும். அது பண்றது இல்ல, அது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேலாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.